என்ன லக்ஷ்மி இவ்ளோ சந்தோஷமா இருக்க? அப்படி என்ன நடந்துச்சு? அதுவா, மாமா என் தோளை புடிச்சு ஆசை ஆசையா நான் தலையில வச்சிருக்கிற பூவை பார்த்து சிரிச்சாரா, அதான். என்னது, விஸ்வா தம்பி உன்கிட்ட ஆசையா பேசினாரா? என்னால நம்பவே முடியல. இதையே நம்ப மாட்டேன்னு சொல்றீங்களே, மாமா துளசிக்கு கொடுத்த பூவை போய் துளசி கையாலே என் தலையில வச்சுக்கிட்டேனே, அதுக்கு என்ன சொல்லுவீங்க பாருங்க. சின்னத்த பூ இருடி. சின்னத்த ஏண்டி, உன்ன அந்த துளசி காதல் புறாவா யூஸ் பண்ணிருக்கா? அது தெரியாம என் மாமா கொஞ்ச நேரம் ஆசையா பேசினாருன்னு சொல்லிட்டு இருக்கிற. இப்படி ஒரு லூச நான் பார்த்ததே இல்ல. என்னையே முட்டாளாக்கிட்டாளா? இருடி துளசி, உனக்கு நல்ல இருக்கு இன்னைக்கு. என்ன இன்னைக்கு இருக்கு? உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட புத்தியே இல்லையா லக்ஷ்மி? இங்க பாருங்க, நானே ஏற்கனவே கடுப்பா இருக்கேன், இன்னும் என்ன கடுப்பேத்தாதீங்க. பின்ன என்னடி, அவ எழுதின லெட்டரை பைரவி அம்மா கிட்ட காட்டியிருந்தா அந்த துளசிய ஒரு வழி பண்ணிருப்பாங்கல்ல. அத பண்ணாம இப்படி அவசரப்பட்டு கிழிச்சிட்டியே. கிழிச்சா என்ன சின்னத்த? அவளை என்னால மாட்டி விட முடியாதா என்ன? என்ன சின்னத்த பாக்குறீங்க? அதான் இன்னைக்கு 11 மணிக்கு மாமாவை பாக்க போறால, அப்ப பாருங்க, வலைக்குள்ள மாட்டின எலி மாதிரி அந்த துளசி முழிக்க போறா. அப்படியே பண்ணு லக்ஷ்மி. ஆனா ஒண்ணு, இதையாவது கொஞ்சம் சொதப்பாம பண்றியா? ஏய் துளசி, என்ன கொரியர் சர்வீஸ் மாதிரி யூஸ் பண்ணி எல்லாரும் சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டல. இன்னைக்கு ராத்திரி இருக்கு பைரவி அத்தை கிட்ட உனக்கு கச்சேரி. எங்க இந்த துளசி? ஆளையே காணோம். வந்தா மாட்டி விடலான்னு பார்த்தா வெளியே வரமாட்டேங்கிறாளே. முக்காடு போட்டுக்கிட்டு மூஞ்சிய மறைச்சுக்கிட்டு மாமா ரூமுக்கு போறியா துளசி? போடி போ. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ பைரவி அத்தை கிட்ட மாட்டி சின்ன பின்னமாக போற பாரு. இப்பவே பைரவி அத்தைய கூட்டிட்டு வரேன்டி. அப்பாடா, இனி துளசியோட தொல்லை இந்த வீட்ல இல்ல.
ஒரே அடியா தொலைஞ்சு போயிடுவா. நானே அந்த ரூம போட்டினது நானே, துளசிய மாட்டி விட போறதும் நானே, அது நானே. ராஜன் மாமா, வேலை விஷயமா நைட்டு வெளியில இருக்கிறது ரொம்ப நல்லதா போச்சு. இப்பவே அத்தைய எழுப்பி அந்த துளசிய மாட்டி விட்டு இப்பவே அவளை அவ வீட்டுக்கு அடிச்சு துரத்த வேண்டியதுதான். அத்தை, 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 அத்தை ஏந்திரிங்க அத்தை. அங்க ரொம்ப முக்கியமான விஷயம். ஏ லக்ஷ்மி, நீ என்ன லூசா? நல்லா தூங்கிட்டு இருக்கிறவள எதுக்கடி எழுப்புற? என்னத்த இப்படி திட்டுறீங்க? பின்ன திட்டாம நீ பண்ண காரியத்துக்கு கொஞ்சுவாங்களா? என்ன ஒண்ணும் நீங்க கொஞ்சம் வேண்டாம். உங்க புள்ள அந்த துளசிய கொஞ்ச போறாரு. அத வந்து என்னன்னு கேளுங்க. என்னடி ஒளற? நான் ஒண்ணும் உளரல அத்தை. அந்த துளசி மாமா ரூமுக்கு ரொமான்ஸ் பண்ண போயிருக்கா. அத நான் என் 2 கண்ணால பார்த்தேன் அத்தை. வேணும்னா நீங்களும் வந்து பாருங்க அந்த கூத்த. அந்த துளசி மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கானே தெரியலையே. ஏதோ அவர் வேலைக்கு எந்த ஆபத்தும் வந்துட கூடாதுன்னு அவளை விட்டு வச்சா என் புள்ளையோட வாழ்க்கைக்கு ஆபத்தா வந்து முடிஞ்சிடும் போல இருக்கு. இன்னைக்கு இருக்குடி அவளுக்கு. வாங்க அத்தை. வா. வாங்கத்த, உள்ளதா இருக்காங்க. என்னம்மா தூங்காம இந்த நேரத்துல ஏன் ரூம்க்கு வந்திருக்கீங்க? என்னம்மா நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு சுத்தி பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த துளசி இங்க இருக்காளான்னு தேடிக்கிட்டு இருக்கோம். துளசியா? ஏன் ரூம்ல தேடினா துளசி எப்படிமா இங்க இருப்பா? அவ ரூம்ல இருப்பா. அட ஆமா மேடம், தம்பி சொல்றது சரிதானே. துளசி போய் எப்படிங்க இருப்பா? என்னடா சொல்றா? அதானே. அது எனக்கும் தெரியும். ஆனா இங்க வந்த மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். துளசி இங்க வந்தாளா அப்படின்னு யாரு? இந்த லட்சுமி தான் சொன்னாளா? இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவ சொல்றத நம்பிக்கிட்டு, அம்மா என்னையும் மாய கண்ணவையும் தவிர இங்க வேற யாருமே இல்லம்மா, நீங்க வேணா தேடி பாருங்க. ஆமா மேடம், believe me also. போச்சு, இப்பவும் மொக்கை அடிச்சா கண்டிப்பா காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு அத்தை கேவலமா பேச போறாங்க. அடியே கனகலட்சுமி, அத்தை திட்ட போறாங்க, ரெடி ஆயிக்கோ. ஏண்டி கனகலட்சுமி, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? நல்லா தூங்கிட்டு இருந்தவளை எழுப்பி இப்படி உசுர வாங்குற? இனிமே இந்த மாதிரி தேவையில்லாம அவ இங்க போறா இவ அங்க போறான்ட்டு வந்த ஒன்னு தொலைச்சிருவன். தொலைச்சு லூசு லூசு. தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு ஏதோ நடக்குது. தாடி இருக்கு, பரவாயில்ல.
துளசி தான் மாமா ரூமுக்குள்ள போனா. அத என் 2 கண்ணால நான் பார்த்தேன். அதுக்குள்ள எப்படி மாயமா மறைஞ்சா? அது மட்டும் இல்ல, மாயக்கண்ணன் எப்படி அங்க வந்தான்? ஒண்ணுமே புரியலையே. ஆனா துளசி, அந்த லட்சுமி வாங்கின மொக்கைய நீ பாக்கலையே. அதுவும் உங்க அத்தா அவளை திட்டினாங்க பாரு ஒரு திட்டு. அப்படியே அவன் மூஞ்சி போன போக்க பார்த்தா ஒரே சிரிப்பு, செம்ம காமெடி. சிரிப்பு வராம அவதான் ஒரு காமெடி பீஸ் ஆச்சு. அண்ணன், அவளுக்கு எல்லாம் ஒரு மொக்க பத்தாதுன்னு இன்னும் நிறைய நிறைய கொடுக்கணும். கொடுப்பதற்காகத்தானே இந்த மாயக்கண்ணன் ராதை வேஷம் போட்டிருக்கிறேன். சரி சரி, சிரிச்சதெல்லாம் போதும். அந்த லூசி என்ன பண்ணுதுன்னு பாக்கலாம். நல்ல தங்கச்சி. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு. ஐயோ, பொம்பளையாவே மாறிடுவோம் போலயே. ஏதாவது அண்ணா அண்ணா, அந்த ஸ்பை வந்தாச்சு. போங்க போங்க. ஐயோ, தோ போறமா போறமா. ஓகே ஓகே ஓகே, போங்க. ராதை மனதில் ராதை. Let's start the game. மறுபடியும் மாமா ரூமுக்குள்ள போறா. அப்போதான் என் கண்ணுல மண்ணை தூவுனேன். இப்ப உன்னை விட மாட்டேன். ஐயோ, ஒருவேளை நம்ம சரியா பார்க்காம போய் அத்தை கிட்ட சொன்னா இந்த வாட்டி கண்டிப்பா நமக்கு செவிலே ஒண்ணு விழும். எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கரெக்ட். அது அந்த துளசியோட தாவணி தான். அப்போ உள்ள போனது கண்டிப்பா துளசி தான். இருடி, இப்பவே பைரவி அத்தைய கூட்டிட்டு வந்து உன் முகமுடிய கிழிக்கிறேன். ஏய் துளசி, அப்போதான் என்ன ஏமாத்திட்ட. இப்போ நீ கண்டிப்பா மாட்டதான் போற. இருடி. கடவுளே, உன் மேல பாரத்தை போட்டு எங்க அத்தையை நான் எழுப்ப போறேன். இந்த தடவையாவது சொதப்பாம இருக்கணும். அத்தை அத்தை ஏய், ஏண்டி என்ன தூங்க விடக்கூடாதுன்னு நீ முடிவே பண்ணிட்டியா? அதெல்லாம் இல்ல அத்தை. அந்த துளசி என்ன? அந்த துளசி விஸ்வா ரூம்ல இருக்கா அதானே? ஆமா அத்தை. என்ன ஆமாத்த? அதான் அப்பவே கூட்டிட்டு போய் மொக்க வாங்கினல. இன்னும் நீ அடங்க மாட்டியா? ஐயோ, அது இல்ல அத்தை. இப்போ உண்மையிலேயே துளசி மாமா ரூம்குள்ள போனா. அதான் அத்தை உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அத்தை, இந்த வாட்டி சொதப்ப மாட்டேன் அத்தை. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா அவங்கள புடிச்சிடலாம் அத்தை. வாங்க அத்தை. அத்தை ப்ளீஸ் அத்தை, எனக்காக அத்தை ப்ளீஸ். சரி சரி, வந்து தொலைக்கிறேன்.
வா. ஆ. எல்லாம் என் தலை எழுத்து. ஆனா ஒண்ணு லக்ஷ்மி, விஸ்வா ரூம்ல துளசி மட்டும் இல்லாம இருக்கட்டும். உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆனா எனக்கு தெரியும் அத்தை. வா போய் பார்க்கலாம். ஐயோ, என்னம்மா மறுபடியும் இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? தள்ளு. அம்மா இப்ப யாரமா தேடுறீங்க? அதே துளசியத்தான். நாங்களே சீட்டை விளையாடி போர் அடிக்குதுன்னு இன்ட்ரெஸ்டிங்கா செஸ் விளையாடிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா இந்த லக்ஷ்மி பேச்ச கேட்டுக்கிட்டு திரும்பவும் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏமா? இந்த கொசுவை மருந்துச்சு கொள்ளும். ஆமா மேடம். ஏண்டி என்ன அசிங்கப்படுத்தணும்னே திரும்ப திரும்ப இங்க கூட்டிட்டு வரியா? அத்தை இல்ல அத்தை, நான் என் கண்ணால பார்த்தேன். இத பாரு, கண்ணால பார்த்தேன் காதால பார்த்தேன்னு எனக்கு கடுப்பேத்தாத சொல்லிட்டேன். முதல்ல உன் கண்ணை கொண்டு போய் நல்ல டாக்டர் கிட்ட காட்டு. இனியும் வந்து என்ன தொந்தரவு பண்ண நான் கொலைகாரி ஆயிடுவேன். அம்மா. ஜாக்கிரதை. அத்தை உயிரே தப்பிச்சு எப்படியாச்சும் ஓடிரு. ஒன்றுவன் என்னமோ திருட்டுத்தனம் பண்றானுங்க. அது என்னன்னு தான் தெரியல. என்ன லுக்கு? டேய் என்ன இவ்வளவு சாப்பிட்டா சொல்லிட்டு இருக்க? டேய் பா. அவ உள்ளதானே வந்தா. போன்னு சொன்னா போவியா? மச்சி அப்படி அப்படி. குட் நைட். அது எப்படி அவ மாமா ரூமுக்குள்ள போனத நான் என் கண்ணால பார்த்தேன். ஆனா போய் பார்த்தா அவ இல்ல. ஒரு வாட்டினா பரவாயில்ல, 2 வாட்டியும் அவ எப்படி மாயமா மறைஞ்சு போனா? ஒருவேளை மாமா ரூம்ல ஏதாவது ரகசிய இடம் இருக்கா என்ன? ஒரே குழப்பமா இருக்கே.